புரட்டாசி அமாவாசை சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் இந்த ஆண்டு அமாவாசை விரதம் கடைபிடிக்காமல் இருந்தாலும், இந்த புரட்டாசி அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால், இதுவரை புரட்டாசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும். அப்படி சிறப்பு வாய்ந்த அமாவாசையில் வழிபாடு என்பது முக்கியமானதாகும். இந்த வழிபாட்டில் படையல் வைக்கும் உணவு முக்கியமானது. அதனால் இதில் எந்த உணவு படையல் வைக்க வேண்டும், எந்த உணவு படையல் வைக்கக்கூடாது, எந்த காய்கறி சமைக்க வேண்டும், சமைக்கக்கூடாது, தர்ப்பணத்தின் போது செய்யக்கூடாதவை போன்ற தகவலை பொதுநலம் வீடியோ மூலம் அறிந்து கொள்வோம். நீங்க அமாவாசை விரதம் இருப்பீர்களா என்பதை சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முதலில் படையல் உணவை சமைக்கும் போது செய்யக்கூடாதவை பற்றி அறிந்து கொள்வோம். படையல் உணவை சமைக்கும் போது குளித்து விட்டு தான் சமைக்க வேண்டும். சமைக்கும் உணவுகளை வாயில் போட்டு பார்க்கக்கூடாது. நீங்கள் சமைக்கும் உணவுகளில் தூளுப்பை பயன்படுத்தாமல் கல்லுப்பை பயன்படுத்தி தான் சமைக்க வேண்டும். நீங்கள் சமைக்கும் உணவுகளில் பூண்டு, வெங்காயம், இஞ்சி, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் போன்றவற்றை சமைக்கக்கூடாது. காய்கறிகளில் உருளை, பீட்ரூட், கேரட், முட்டைகோஸ், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கை, கோவைக்காய், கீரை வகைகள் ஆகிய காய்கறிகளை உணவுகளில் சேர்க்கக்கூடாது. வாழைக்காய், வெள்ளை பூசணி, பாகற்காய், அவரக்காய், பிரண்டை, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மாங்காய், கருவேப்பிலை போன்ற காய்கறிகள் கட்டாயம் சேர்த்து உணவுகளை சமைக்க வேண்டும். புரட்டாசி அமாவாசை அன்று சமைத்த உணவுகளை பித்ருக்களுக்கு படையல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு காகத்திற்கு உணவினை வைக்க வேண்டும். அமாவாசை விரதமிருந்து வழிபடுபவர்கள்தான் முதலில் சாப்பிட வேண்டும். அதன் பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும். புரட்டாசி மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் செய்யும் போது வெள்ளை எள்ளை பயன்படுத்தக்கூடாது. கருப்பு எள்ளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இந்த எள்ளை கடனாக வாங்கக்கூடாது. புரட்டாசி அமாவாசை அன்று விரதம் இருக்காமல் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. தேங்கி இருக்கும் நீரில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஓடுகிற நீரில் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். கரையில் நின்று கொண்டு நீரில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. தர்ப்பணம் தர முடியவில்லை என்றால் வீட்டில் வழிபாடு செய்துவிட்டு மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க.